வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் தொடங்கவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தொகுதி உடன்பாடுகளை இறுதி செய்வதில் தீவிரம் காட்டி வருகின்றன. கோயம்புத்தூரில் இன்று நடைபெறவுள்ள வாகன பிரச்சார பேரணியில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். நாட்டில் மதசார்பற்ற அரசியலை முன்வைத்து இண்டி கூட்டணி தேர்தலை சந்திக்க இருப்பதாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை தோற்கடித்து கோப்பையை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் தொடங்கவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி மற்றும் தொகுதி உடன்பாடுகளை இறுதி செய்வதில் தீவிரம் காட்டி வருகின்றன. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக கட்சிகளுக்கான தொகுதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிஜேபி, அஇஅதிமுக ஆகிய கட்சிகள் விருப்ப மனுக்கள் பெறுவதை நிறைவு செய்த நிலையில் தங்களது கூட்டணியை இறுதி செய்வது, தொகுதி உடன்பாடு, வேட்பாளர் தேர்வு ஆகிய நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. தேமுதிக சார்பில் 40 தொகுதிகளிலும் விருப்ப மனுக்கள் பெறப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 20ஆம் தேதிக்குள் விருப்ப மனுக்களை அளிக்க வேண்டும் என்றும் அக்கட்சி தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர். கோயம்புத்தூரில் இன்று நடைபெறவுள்ள வாகன பிரச்சார பேரணியில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். கவுண்டம்பாளையம் முதல் ஆர்எஸ்புரம் தபால் நிலையம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு இப்பேரணி நடைபெறவுள்ளது. இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டில் மதசார்பற்ற அரசியலை முன்வைத்து இண்டி கூட்டணி தேர்தலை சந்திக்க இருப்பதாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தியின் நடைப்பயண நிறைவு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் திரு ராகுல்காந்தி பயணித்துள்ளதாக திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதனையடுத்து இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டங்கள் மாவட்டந்தோறும் நடைபெற்று வருகின்றன. திருவாரூர் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் புகார்களை தெரிவிப்பதற்கான கட்டணமில்லா தொலைபேசி வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ தெரிவித்தார். எம்சிசி வயலேஷன் புகார்கள் தெரிவிக்கிறதுக்கான டோல் ஃப்ரீ லைன் ஆப்ரேஷனலாக இருக்குது. நம்மளுடைய 1950ங்கிற ஓட்டர் ஹெல்ப்லைன்லையும் புகார்கள் தெரிவிக்கலாம். அது இல்லாமல் 1800-425-3578 அப்படிங்கிற நம்ம மாவட்டத்துக்கான டோல் ஃப்ரீ நம்பர். இந்த டோல் ஃப்ரீ நம்பர்லையும் மக்கள் எம்சிசி வயலேஷன் ரிலேட்டடான புகார்கள் தெரிவிக்கலாம். அது இல்லாமல் சி விஜில்ங்கிற மொபைல் ஆப், இது பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஆப் மூலமாக ஏதாவது வயலேஷன்ஸ் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த மொபைல் ஆப்பில் ஃபோட்டோ இல்லை வீடியோ அந்த ஆப் மூலமாக எடுத்து சென்ட் கொடுத்தாங்கன்னா அது டைரெக்டாக நம்மளுடைய கண்ட்ரோல் சென்டருக்கு வந்துடும். அந்த ஃபோன் மூலமாகவே அவங்களோட லாட்டிடியூட், லாங்கிடியூட் அதில் கேப்சர் ஆகி வந்துடும். நம்ம எஃப்எஸ்டி டீம் அடுத்த 100 நிமிஷத்துக்குள்ள அந்த புகார் என்னன்றதை போய் பார்த்துட்டு அந்த புகாருக்கான உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அந்த சிவிஜில் ஆப் பொதுமக்கள் எல்லாரும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது மூலமாக நம்மளுக்கு தகவல் தெரிவிக்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட அனுமதிகளை பெறுவதற்கு ஒற்றைச்சாளர முறையை பயன்படுத்துமாறு ஆட்சியர் திரு கார்த்திகேயன் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் கட்சியினர் அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட பணிகளுக்காக அனுமதிகளை பெறுவதற்கு சுவிதா என்ற மொபைல் ஆப் மூலமாக ஒற்றைச்சாளர முறையிலே அனுமதி வழங்கப்படும். அந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள் மட்டும் அவர்கள் பிரச்சார பணிகளை மேற்கொள்வதாக இருந்தால் அந்த சட்டமன்ற தொகுதிக்கான உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அனுமதி பெற்றால் போதுமானது. ஒன்றுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் செய்வதாக இருந்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அனுமதி பெற வேண்டும். தேனி மாவட்டத்தில் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி சஜீவனா தெரிவித்தார். தேனி மாவட்டத்தில் தேர்தல் சிறப்பாக நடத்துவதற்காக தேர்தல் பறக்கும் படை எஃப்எஸ்டி 9 அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோல நிலை கண்காணிப்பு குழுக்கள் 9 அணிகள், வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் 2 அணிகள், பார்வையாளர் குழு 1 அணி, இவை அனைத்தும் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது. நமக்கு இருக்கக்கூடிய எல்லையில 4 செக் போஸ்ட் இருக்கு. அது போக கூடுதலாகவும் அப்சர்வர் டீம்ஸ் போட்டிருக்கோம். செக் போஸ்ட் போக 25 வழிகள், சிறு சிறிய வழிகள் இருக்கு. அது வழியாகவும் மக்கள் கடந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் கண்டறியப்பட்டிருக்கு. இது வழியாக வனத்துறை, காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள், எலெக்ஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க அத்தனை
அத்தனை பேரும் சேர்ந்து முழுமையாக இங்கிருந்து அந்த பக்கம் போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் கண்காணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். அதுபோக ஏலத்தோட்ட பணிக்காக செல்லக்கூடிய வாகனங்கள் இது அனைத்துமே சோதனை முறையிலையும் நம்ம கம்ப்ளீட்டாக சோதனையிடப்படும். இந்த ப்ராசஸ் 2 மாநிலங்களுடைய ஒத்துழைப்போடு நடக்குது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. தேசம் உயர்வாகும். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லாருமே இங்க நம்மளுதான். இங்க எல்லாருமே தேசபக்தர்கள் தான். போயிடுங்க நீங்க மோதாமத்தான். குரலும் இதே, அதிகாரம் இதே, சுதந்திரம் தரும் பரிசும் இதே, ஜனநாயகத்தின் வழக்கம் இதே, வழக்கம் இதே. தோழமை மீது உறுதி கொண்டு அளிப்போம் எங்கள் முதலாம் வாக்கு தேசத்திற்காக நாம். மக்களவைத் தேர்தலை ஒட்டி மாவட்ட தேர்தல் அலுவலர்களான ஆட்சியர்கள் பல்வேறு ஆலோசனைக் கூட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஆலோசனைக் கூட்டத்தில் ஆட்சியர் டாக்டர் உமா கலந்து கொண்டார். பொதுமக்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விதிமீறல் தொடர்பாக 180042570221 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தெரிவிக்கலாம் என்று குறிப்பிட்டார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அலுவலரான ஆட்சியர் திரு மகாபாரதி, தேர்தல் விதிமுறைகள் தொடர்பாக 180042589770 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் புகார் கூறலாம் என்று தெரிவித்தார். இந்நிலையில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை வஉசி மைதானம் அருகே 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்கள் வழங்கப்பட்டன. பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியின் வாக்கு எண்ணும் மையமான ஆதவ் பப்ளிக் பள்ளியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி கற்பகம் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளபோது கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி சங்கீதா தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளதை ஆர்வத்துடன் எதிர்நோக்கியிருப்பதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். என்னோட பேர் கிரேனா. 18வது பாராளுமன்ற தேர்தலில் நான் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் நான் ஓட் பண்ண போகிறேன். நான் தேர்ந்தெடுக்கிற தலைவர் எங்கள் நாட்டுக்கு நல்ல ஒரு உண்மையாக, எந்த ஊழல் வேறுபாடு இல்லாமல், ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல், உண்மையாக லஞ்சம் வாங்காமல் இருக்கணும். அப்புறம் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கு அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். இது ஓட்டு பண்ணுறது எல்லாரோட கடமை. அதை கண்டிப்பாக எல்லாரும் தவறாமல் பண்ணணும். இருவரிச் செய்திகள். சீனாவின் யாஜியாங் என்னும் இடத்திற்கு அருகே உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக அப்பகுதிகளில் வசிக்கும் 3000த்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா செஷல்ஸ் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி செஷல்ஸில் இன்று தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கடற்படை தளங்களின் தளபதிகள் பங்கேற்கும் பயிலரங்கு புதுதில்லியில் இன்று தொடங்கி நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளது. ஹரியானாவில் 1,99,38,000த்திற்கும் மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் அகர்வால் கூறியுள்ளார். திருவள்ளூரில் தேர்தல் விதிமுறைகளை மீறி மகளிர் தின விழா ஏற்பாடு செய்யப்பட்டதை அடுத்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர், பறக்கும் படையினர் அந்நிகழ்ச்சியை நிறுத்த உத்தரவிட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மினி லாரியும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி கோப்பையை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. முதலில் பேட் செய்த தில்லி அணி 18.3 ஓவரில் 113 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. 114 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 19.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 115 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டியில் இந்தோனேஷியாவின் ஜொனாதன் கிறிஸ்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் தொடங்கவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தொகுதி உடன்பாடுகளை இறுதி செய்வதில் தீவிரம் காட்டி வருகின்றன. கோயம்புத்தூரில் இன்று நடைபெறவுள்ள வாகன பிரச்சார பேரணியில் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். நாட்டில் மதசார்பற்ற அரசியலை முன்வைத்து இண்டி கூட்டணி தேர்தலை சந்திக்க இருப்பதாக திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை தோற்கடித்து கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.